வணக்கம். ஜூன் மாத பலன்கள் 2025 ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த 30 நாட்களுக்கு மேஷ ராசிக்கு என்னென்ன பலன்கள்ன்றது நம்ம பார்க்கலாம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில், அதாவது 1ல் சுக்கிரன் வராரு. சூரியன் முதல்ல 5ல் பின்னால் மாறுறாரு. சனி 12லையும், செவ்வாய் 5ல் அதுக்கப்புறம் நீச்சம் ஆகிறாரு. இந்த மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே இவங்க வாழ்க்கையை பாதி காலம் ஓட்டுவாங்க. இவர்களுடைய மிகப்பெரிய வீக்னஸே இவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு உதவுறது தான். அதே நேரம் கூட பிறந்தவர்கள், குறிப்பாக கூட பிறந்தவர்கள் இவர்களை ஏமாற்றுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது தெரியாமலேயே இவங்க கூட பிறந்தவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது மேஷம் ராசிக்காரர்களுடைய முக்கியமான வீக்னஸ் பாயிண்ட்டுங்க. மேஷம் ராசியை பொறுத்த வரைக்கும் வேலைகளை மாற்றங்கள் ஏற்படுங்க. உத்தியோகங்களில் மாற்றங்கள் ஏற்படும், வேலைகளில் மாற்றங்கள் ஏற்படும். இந்த வேலைகளில் மாற்றம் ஏற்படுவது அது ஒரு நல்ல விஷயம்தாங்க. உத்தியோகத்தில் இடமாற்றம் வந்தால் தயங்காமல் அதை ஏற்றுக்குங்க. அது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும்ன்றதை புரிஞ்சுக்குங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு கல்யாண யோகம் இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நீங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுக்களை ஜூன் 8ஆம் தேதிக்கு பின்னால் தாங்க எடுக்கணும். ஜூன் 8ஆம் தேதிக்கு முன்னால் எடுத்தால் அது தள்ளி போகக்கூடிய, தட்டி கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. சரி, மாணவர்களுடைய விஷயங்கள் எப்படி இருக்கிறது? மாணவர்களுடைய படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். படிப்பில் எந்த தடங்களும் இருக்காது. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது. பெண்கள் விஷயத்தில் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. பண வரவு ரொம்பவே நல்லாவே இருக்குது. பண வரவிற்கு தடை எதுவுமே ஏற்படாது. அதே நேரங்களில் இவங்களுக்கு விரயங்கள் ஏற்படும். பணம் வந்தாலும் ஒரு பக்கம் விரயங்கள் அதிகமாகி கொண்டே போகும். இந்த விரயங்களை மேஷம் ராசிக்காரர்கள் சுப விரயமாக மாற்றுறது அவருடைய சாமர்த்தியம். அப்படி சுப விரயமாக மாற்றினாங்கன்னா இந்த விரயங்களிலிருந்து இவங்க தாராளமாக தப்பிக்கலாம். சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க, சுக்கிரன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்னத்தில், அதாவது 1வது இடத்துல இருக்கிறதுனால சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மீடியா, கம்யூனிகேஷன் இந்த தொழிலில் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஆடிட்டிங் தொழிலில் இருக்கிறவங்க, ஏஐ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் மிகவும் சிறப்பான மாதம். குறிப்பாக சொல்லப்போனால் +2 முடிச்சுட்டு ஜூன் மாதம் அட்மிஷன் போடுறவங்களால அதிகமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கக்கூடிய, ஏஐ சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுக்கக்கூடிய மாணவர்களை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க மேஷம் ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. மேஷம் ராசிக்கு என்ன பரிகாரம்? மகாலட்சுமி வழிபாடுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் உங்களுக்கு சுக்கிர ஓரையில் காலையில் 6 to 7, மாலை நேரங்களில் 8 to 9 இந்த நேரங்களில் மகாலட்சுமிக்கு நீங்கள் தாமரைப்பூ வாங்கி கொடுத்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவும் சிறப்பு. அதே மாதிரி அமாவாசை தினங்களில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மேஷ ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றங்களை கொடுக்கும். மற்ற ராசிக்காரர்கள் நம்ம சேனல் பிளேலிஸ்டில் ஜூன் 2025 பலன்கள் நம்ம கொடுத்துருக்குறோம். அதில் போய் பார்த்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.